நடுவர் மன்றத்துக்காக அனுப்பிச்ச ஜட்ஜு கிட்டாம்பாளையத்துல தங்கினா அந்த ஊருக்காரங்க நம்ம ஊருக்காரங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி வைப்பானுங்க. பந்தாளு கிட்டாம்பாளையத்துலதான் தங்கணுமா, வளையபாளையத்துல தங்கினாதான் நமக்கு மரியாதை. என்ன நான் சொல்றது? சுமாரியா ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு. இது பெரிய கேபிட்டல் சிட்டி. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வைக்க போறாங்க. அப்ப திங்கிறத தவிர வேற எதுக்குமே வாயை திறக்க மாட்டான். இன்னைக்கு திறந்தா காரியத்தை கெடுத்து புட்டான். பிரச்சனை எங்க உருவாச்சோ அங்க கொண்டு போய் ஜட்ஜை உட்கார வச்சாதான் பிரச்சனை ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு, எதனால உருவாச்சுன்னு கண்டுபிடிச்சு நியாயத்தை சொல்ல முடியும். அது இல்லாம ஜட்ஜை நம்ம மடி மேல உட்கார வச்சுக்கலாம், நம்ம தோல் மேல உட்கார வச்சு மசாலா வடை கூட வாங்கி கொடுக்கலாம். அது நம்ம ஊருக்கு பெருமைதான். அதனால பிரச்சனை தீருமா? ஏதோ பெரியவங்க ஒரு வார்த்தைக்கு மரியாதைக்காக சொன்னாங்க இருக்காங்க, அதே சரி சரின்னா என்ன நான் சொல்றது? சரிங்கிறானுங்க, சூரிங்கிறானுங்க எல்லாம். அமைதி அமைதி. அதான் வந்துட்டோம்ல, இந்த ஊர் ஒரு வழியாக்காம நாங்க போயிடுவோமா? வாங்க 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 ஐயா வாங்க. நான் தான் 100% பள்ளிக்கூடத்து கவுண்டரு. நம்ம தங்கச்சி பைய பெரிய பண்ண. உங்க பிரச்சனை தீக்கிறதுக்கு தானே ஐயர் கொண்டையோட வந்து இறங்கியிருக்காரு. அவர் குடுமையை அள்ளி முடிஞ்சிட்டாருன்னா அவர் எடுத்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜட்ஜ் ஐயா பார்க்காத கேஸா, அவர் தீக்காத வழக்கா? ஆரத்தி எடுத்து எடுத்து சுத்தி போடுங்க சார். வருதுங்க பரிமளா. அதான் ஆரத்தி எடுத்தாச்சுல, இனி என்ன வேடிக்கை? போக வேண்டியதானே? ஆமா எல்லாரும் போட்டு நல்லபடி தீர்ப்பு சொல்ல எடுத்து சொல்லுங்க. வாத்தவராசே, நமக்கு இல்லாத பங்களாவா, நமக்கு இல்லாத வசதியா? அந்த எங்க தங்கணும்? நம்ம பங்களாவில் தங்கினா நமக்கு வசதி. கொடா அறிவு கட்டவன கொலை பண்ணது நாம. நீ தண்ணி அடிச்சு வளர வச்சு 2 பேரும் அப்படி கம்மியான்றது. ஆனா அது இல்லப்பா. பரிமுறை நீ கட்டிக்க போற பொண்ணு, வயசு பொண்ணு இருக்க இடத்துல வயசான கிளை இருந்தா அது கதை முடிச்சு ஏதாவது ஆகி போச்சுன்னா இவனா இந்த கிழவனா என்ன பண்ணுவான்? மீறி மீறி போனா சொல்லி விடுவான். விட்டு போட்டோம். அண்ணா, இந்த ஊர்காரனுக்கு சில பேரை நம்ம ஊர்காரனுக்கு வெட்டிட்டாங்கிறத இப்ப பிரச்சனையே. ஆனா நம்ம ஊர்காரனுக்கு நிச்சயமா அப்படி எல்லாம் பண்ணாத. நான் விசாரிச்சிட்டேன். இதை நாம தீர்த்து வச்சாத்தா 2 ஊருக்கு பிரச்சனையே சரியாகும். எனக்கு என்னமோ இந்த பப்ளி மாஸ் தேவராஜக்கான அவங்களோட கருப்பா குட்டை ஒருத்த சுத்தி இருக்கானே, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருப்பாங்கன்னு ஒரு டவுட். யோ, இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு ஒரு சொந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டிய. என்ன என்ன நொன்ன? பரிமளத்தை உங்க 2 பேர்ல யாரு கட்டிக்கிறதா பிரச்சனை? இத சர்வதேச பிரச்சனை ஆகிட்டிய. அப்படியெல்லாம் நான் சொல்றது கொஞ்சம். நம்ம ஊர்க்காரங்க பூரா இந்த பரதேச நாய்கிட்ட பூமி அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. இவன் சீப்பா பூமி அடிச்சுக்கலாம்னு பாக்குறான். வெள்ளாம் நல்லா வந்து பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்டா அதனால தண்ணியை கட்டு வெள்ளாமையும் கட்டு. அப்போ தண்ணியை கட் பண்ணா வெள்ளாம விளையாது. ஆமா. அப்பா அப்பப்பா சிங்கரப்பா, இது ரொம்ப தப்பப்பா. நீ தண்ணியை கட் பண்ணினா மிதி விடுவப்பா. சுப்பிரமணி, இப்ப தண்ணியே நிப்பாட்டி விட்டான். ஊரு 2 ஆகி போச்சு. வெளியூருக்காரன் இந்த ஊர் மண்ணவே மிதிக்க முடியல. இந்த ஊரு பொண்ண அவன் எப்படி கட்ட முடியும்? அதனால ஒரே கல்லுல என்ன திமிர் இருந்தா ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம அனிமாரி பேசிருக்கான். விட்டு இன்னைக்கு கைகால பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்ன தைரியம் இருந்தா நம்ம எதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் நாய்? இப்பதான் வரீங்களா? உட்காருங்க. பிரச்சனை தீர்ந்து போச்சு. இப்ப சொல்லு. நீங்க எல்லாம் விவசாயிகள், த கிரேட் பர்சன்ஸ். ஆண்டவனா பார்த்து கொடுக்கிறது ஆறு, அதுல மனுஷாலா பார்த்து கட்டுறது மரகு. ஆறு உங்க ஊரு வழியா ஓடிட்டு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அடுத்த ஊருக்கு தண்ணி இல்லாம தடுக்கிறது தப்பு. தடுத்துட்டேள். தப்புதானே? இந்தியாவில ஓடிட்டு இருக்க ஆறுகள், அதுக்கெல்லாம் ஏன் கங்கா, யமுனா, காவேரின்னு பொம்மை நாட்டி பேராவ வச்சுட்டு இருக்கா?
ராமசாமி குப்புசாமி கருப்புசாமி ஆம்பளை பேரை வைக்கலாம் மொழியும் வைக்க மாட்டான். ஏன்னா ஆறுங்கிறது தாய் மாதிரி. அந்த இந்திய தாய்க்கு கிட்டாம்பாளையம் ஒரு குழந்தை, பழையபாளையம் ஒரு குழந்தை. அவன் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பை வைப்பாளோ? வைக்க மாட்டான். ஒண்ணு மட்டும் நன்னா தெரிஞ்சுக்கணும், நிறமாசமா இருக்கிற புள்ளத்தாச்சியோட வயிற்றுல எட்டி உரைக்கிறது ஒண்ணுதான். பயிர் செய்யப்படுற நிலத்துல அறுவடை பண்ற நேரத்துல அந்த பயிர்களுக்கு தண்ணி இல்லாம விவசாயிகளோட நெஞ்சில எட்டி உரைக்கிறது ஒண்ணுதான். உரைச்சுட்டேள் தப்புதானே? தண்ணியை தடுத்தது தப்பு, தண்ணியை தடுத்தது தப்பு, தண்ணியை தடுத்தது தப்பு. நிறுத்துங்கய்யா. தண்ணியை தடுத்ததுதான் தகராறுக்கு காரணம்னா நாளைக்கே மதக திறந்து விடுறோம். என்னையா சொல்றீங்க? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஐயரே. தண்ணியை திறந்து விட்டாராம். அந்த 4 பேரை கூட்டு வாட. கல்யாணமாகி முழுசா 30 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மூளையாகி மூளையில உட்கார வச்சுட்டாங்க. அவன் தாலிக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நீங்க வேணா தாராளமா தண்ணி திறந்து எடுத்துட்டு போங்க. எங்க ஊருக்கார 4 பேரை நாய் அடிச்சு கொள்ற மாதிரி கொண்டுட்டு போயிருக்கானுங்க அந்த வளைவாளையத்துக்காரனுங்க. அந்த பசங்க பொழுது விடிஞ்சா அம்மா அப்பா எங்கன்னு கதறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டு தாராளமா தண்ணி எடுத்துட்டு போங்க. தண்ணியை மட்டும்தான் இந்த வளைவாளையத்துக்காரங்க இழந்திருக்கானுங்க. ஆனா நம்ம சொந்த அக்கா தங்கச்சி தாலி இழந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டு நீங்க தாராளமா தண்ணி எடுத்துட்டு போங்க. இல்லையா வாய முடிட்டு இருக்கியா? பேசுறியா? ஞாயிற்றுக்கிழமையா? என்ன பங்காளி போலாமா? அப்ப ஐயரே நான் வரட்டா? ஐயரே பேச வேண்டியத பிள்ளையார்கிட்ட பேசுங்க. மனுஷனோட அறிவை தொடுறதை விட உணர்ச்சியை தொடுறத சீக்கிரமா ஒர்க் அவுட் ஆகுது. அயோக்கியனும் உணர்ச்சியை டக்குன்னு தொட்டானுங்க. பிள்ளையாரப்பா புடிச்சு வச்ச பிள்ளையாருங்க சரியா தான் இருக்குது. கபால் ஒரு ஐடியா கூட. ஆஹா என்னது வாசனை மூக்க தொலைக்கிறது? என்னது? இல்ல இந்த ஆத்துல எல்லாரும் பாக்குறதுக்கு மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கு. ஆனா யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்களா? வாய விட்டுட்டு தின்னுங்க ஐயரே. மனசோட வயிற்றுல கொட்டிக்காதீங்க. உன்னை நம்பி ஊரை விட்டு நான் வந்ததுக்கு எச்சிக்கல மாதிரி தட்டுல இட்லி சாப்பிட வச்சுட்டு எல்லாம் சுப்புனு சுப்புனி ஐயர், இவர் ஜட்ஜி, நீங்க டபாலி. ஆமாங்க. என்ன கருப்பையே இட்லியை சுட்டுட்டு இருக்கா? 2 தோசை ஊத்தி கொடு. அட இரியா, கல்லு காய வேண்டாமா? ஐயரே இங்க வந்து சாப்பிட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்களா? நீங்க படுத்துற அசிங்கத்துக்கு இது சின்ன அசிங்கம் தான். அதாவது உங்க ஆத்துல இருக்கிறவாளுக்கு நேக்கு சாப்பாடு போடுறது பிடிக்கலன்னு தோன்றது. ஆனா உங்க பெரிய பொண்ணு மேக்க திரும்பி உட்காந்துக்கிறா, சின்ன பொண்ணு கிழக்கு திரும்பி உட்காந்துக்கிறா. உங்க சம்சாரம் சட்டை எடுத்துட்டு வந்து ஐயர் மூஞ்சிக்கு முன்னாடி டொங்கு டொங்கு டொங்குன்னு தட்டினா நாங்க ஒண்ணு மொன்னச்சோறுங்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வரல. நாங்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எங்களுக்கு சம்பளம் உண்டு, பேட்டா உண்டு, அனவன்ஸ் உண்டு, டிராவல் பண்ணு உண்டு. இந்த பிரச்சனை முடிஞ்சு ஊருக்கு போற வரைக்கும் கருப்பாய் கடையில மொத்த அக்கௌண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவோம். உங்க வீட்டு இட்லியை விட கருப்பாய் இட்லி ரொம்ப சாத்தா இருக்கு. ஐயரே குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை என்னன்னு என்னாட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஆத்துக்கு வந்தவட்ட மூஞ்சி காட்டி எப்படி? அது மூத்த பொண்ணு வீட்டுல பிரச்சனை. எல்லாரும் சேர்த்து இங்க வாங்கோ வாங்கோ. இவா தோப்பனா இருக்காளே ஒரு மகா கஞ்ச பேர்வழி. இந்த பொண்ணு பிறந்தாட்டுக்கு போனோம்னா எங்க இந்த பொம்மராட்டி வீட்டுல வச்சு சோறு போட்டுருந்தா மேற்கொண்டு செலவாமோட பயந்துண்டோ இவ துரத்தி விட்டா. இப்ப என்ன பண்ணுவா? ஒன்னும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறாளா? சத்தியாகிரகம் பண்ணுவா. ஏன் பண்ண மாட்டா? பஸ் டிக்கெட் 10 பைசா விலையை எடுத்துனா பண்றா. பால் 10 நிமிஷம் லேட்டா வந்துடுத்துனா பண்றா. ஸ்டூடெண்ட்ஸ் பரிச்சு வந்தாலும் பண்றா, வராட்டியும் பண்றா. பரிச்சையே போக போறது பண்ண மாட்டாளா? கசாம உள்ள விட்டுட்டு போயிடுங்க. அப்படி இல்லன்னா சாகர வரைக்கும் இதே இடத்துல உட்கார்ந்துட்டு அவன் சத்தியாகிரகம் பண்ணுவான். ஆமா உட்காந்து நான் போனதுக்கு அப்புறம் அடிச்சு துரத்தலாம்னு பாக்கிறாளா? ஒளி சொல்றது சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போய்.
வாத்தியார்ட்ட கோல் முண்டா தலையில தான் கொட்டுவா. அவன் கோர்ட்ல கோல் முட்டான்னு வச்சுக்கோ. பாப்பா 7 வருஷம் உள்ள விட்டு தீட்டிடுவா தெரியுமா ரோக்கு? அது மட்டும் இல்லாம ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. அதாவது மாமனார் காசுக்கு ஆசைப்படுறவங்க ஒண்ணுதான், மாச சம்பளம் வாங்கிட்டு வரவா கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க ஒண்ணுதான். மகாஜனங்களே, தண்ணி பிரச்சனைக்கா நீங்க எல்லாம் என்கிட்ட வந்தேன். இப்ப பொண்ணு பிரச்சனைக்கா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். பொண்ணு நீங்க பாத்துக்கோ, தண்ணியை நான் பாத்துக்கிறேன். மிக்க சந்தோஷம். குழந்தை முடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கோ. நகரப்படாது. இதுக்குதான் செங்கமலம் நல்லது கேட்டதுக்கெல்லாம் ஐயர் வேணுங்கிறது. ஐயர் வந்தாரு, ஆட்டம் போட்டாரு, போயிட்டாரு. நான் என்ன சொல்ல வந்தனோ அதையெல்லாம் அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை நான் இப்ப உள்ள போய் செய்யறேன் பார். தண்டனக்கு தனக்கு நக்கு தனக்கு நக்கு தனக்கு நக்கு தண்டனக்கு தனக்கு நக்கு தனக்கு நக்கு தனக்கு நக்கு தண்டனக்கு தனக்கு நக்கு தனக்கு நக்கு தனக்கு நக்கு